கைஸ் ஜுஜுட்சு கைசன் அனிமேவே பார்க்காம பொண்ணுங்களுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக நிறைய பேர் வந்து கோஜோவை ஹேட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே கோஜோனா யார், அவரோட ஃபிலாசபி என்னன்னு நம்ம பார்க்கலாம். கைஸ் இந்த சத்துரோ கோஜோன்றவர் தான் இந்த ஜுஜுட்சு கைசன் யூனிவர்ஸ்லேயே ரொம்ப பலசாலி. கைஸ் இவர் எந்த அளவு பலசாலினா, இவர் அந்த ஜப்பான் கண்ட்ரியவே முழுசாக அழிக்கக்கூடிய அளவு பலசாலி. ஏன் சொல்லப்போனால் அந்த வேர்ல்டே அழிக்கிற அளவு இவர்கிட்ட பவர் இருக்கும். இவரோட மெயினான இன்னொரு பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி. இந்த இன்ஃபினிட்டியை தாண்டி கோஜோவை எதுவுமே டச் பண்ண முடியாது. இந்த இன்ஃபினிட்டின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோஜோக்கும் ஆப்பனண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியாக டிவைட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட்டோட அட்டாக் வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் ஸ்பேஸுமே இன்ஃபினிட்டியாக டிவைட் ஆகிட்டு இருக்கிறதுனால அது ஒரே இடத்துல தான் இருக்கும். இதனால் ஒரு அட்டாக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் சரி, அது கோஜோ முன்னாடி வந்து அவரை டச் பண்ணாது. அது அவரை நெருங்குற மாதிரியே தெரியும், ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்கும். சரி, இவ்வளோ பலசாலியாக இருக்கிற சத்துரோ கோஜோ என்ன தான் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாரு. இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஏன்பா ஃபஸ்ட் இயர்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிறாருன்னு நீங்களே கேட்கலாம். அதுக்கு ரீசன் அவரே சொல்லியிருப்பாரு. இந்த ஜுஜுட்சு வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கரப்ஷன் ஆயிடுச்சு. நான் நினச்சா யாரை வேணால் போய் கொல்ல முடியும், ஆனால் நான் கொன்னா அந்த இடத்துக்கு இன்னொரு ஹையர் அப்ஸ் வந்துருவாங்க. அதனால தான் நான் வந்து பசங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும்னு பார்க்குறேன். அதுக்காக தான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டீச்சராக இருக்கேன்னு சொல்லுவார். கோஜோட கர்ஸ் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ஸ் டெக்னிக் ப்ளூ. அது மூலமாக அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸில் வந்து ஒரு வேக்யூம் கிரியேட் பண்ணுவார். அதாவது ஒரு வெற்றிடம்னா ஒன்றும் இல்லை, ஒரு காலியான இடத்த கிரியேட் பண்ணுவார். அந்த காலியான இடத்த நிரப்ப யூனிவர்ஸே ட்ரை பண்ணோம். இதுதான் கர்ஸ் டெக்னிக் ப்ளூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபேவரட்டான டோஜி கிட்ட வந்து கோஜோ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக் ரெட் யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த ரெட் பார்த்தீங்கன்னா ப்ளூக்கு அப்படியே ஆப்போசிட். ப்ளூ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிடத்தை கிரியேட் பண்ணி அது எல்லாத்தையுமே இழுக்கும். அதே மாதிரி ரெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து எல்லாத்தையுமே புஷ் பண்ணி தள்ளிவிடும். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், ஹாலோ பர்பிள். ஹாலோ பர்பிள் பார்த்தீங்கன்னா அதோட இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணும். இப்போ இந்த ஹாலோ பர்பிள் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து எதுவுமே தடுக்க முடியாது. அது இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே அது டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். பிளாட் ஆர்மர் இல்லாமல் சொல்லணும்னா டெக்னிக்கலாக அந்த யூனிவர்ஸில் இதை யாராலையுமே தடுக்க முடியாது. பிளாட் ஆர்மரோட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கதையோட மெயின் வில்லனான சுகுனா மட்டும் இதை தடுப்பார். உடனே சில பேர் சொல்லலாம், சுகுனா தானே கிங் ஆஃப் கர்ஸ், அவருக்கு தானே கர்ஸ் எனர்ஜி அதிகம்னு. சுகுனாவோட கர்ஸ் எனர்ஜி அதிகம் தான், ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவரால் ஒரு தாட்டி ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டா திரும்பி யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் கோஜோவோட கர்ஸ் எனர்ஜி லிமிட்லெஸ் தான், அவர் அதை இஷ்டத்துக்கு ஸ்பேம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கோஜோ அவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணாலும் அவரோட கர்ஸ்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகாது, அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பிளாட் ஆர்மர் இல்லை, கோஜோ ஒரு சைட் கேரக்டராக இல்லாமல் மெயின் கேரக்டராக இருந்திருந்தா கண்டிப்பாக அவர் தான் ஜெயிச்சிருப்பாரு. ஆக்சுவலாக அந்த ஃபைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோஜோ தான் டாமினேட் பண்ணியிருப்பாரு. கடைசியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கோஜோ தான் ஜெயிக்கிற நிலைமையில் இருப்பார். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது எய்னரா சுகுனா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுகுனா வந்து 20 ஃபிங்கர்ஸோடு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் மஹோராக அகிட்டோ வச்சு தான் பண்ணி போடுவார். அப்படியும் பார்த்தீங்கன்னா 3 vs 1 கோஜோ தான் டாமினேட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக 3 vs 1 இல்லை, இது 4 vs 1. எல்லாருக்குமே தெரியும் இந்த ரைடருக்கு வந்து கோஜோவை பிடிக்காம போயிடுச்சு. எப்படியாவது கோஜோவை போட்டு தள்ளணும்னு பார்த்துன்னு இருந்தான். இந்த ஆளு காண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோஜோவை வந்து இவர் எழுதுனதை விட கோஜோ வந்து ரொம்ப ஃபேமஸான கேரக்டராக மாறிட்டாரு. ஏன் ஜுஜுட்சு கைசன் அனிமேவே கோஜோக்காக தான் நிறைய பேர் பார்த்தாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கோஜோ மேலே வந்து இவனுக்கு ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. நிறைய ஃபேன்ஸ் கேட்ட கேள்விக்கு இவனே சொல்லியிருப்பான், எனக்கு பிடிக்காத கேரக்டர் வந்து கோஜோ தான். ஸோ அதனால் ஒரு ரைட்டரை எதிர்த்து சண்டை போட்டதுனால கோஜோ எப்பவுமே ஸ்ட்ராங்கஸ்ட் தான்.